தமிழகத்தில் எம்சாண்ட் ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலை திடீரென உயர்ந்துள்ளதன் எதிரொலியாக குவாரி உரிமையாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மொத்த விலையில் 5300 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு யூனிட் எம்சாண்டினுடைய விலை திடீரென 6500 ரூபாயாக உயர்ந்திருந்தது. அதே போல 6300 ரூபாய்க்கு விற்பனையான பி சாண்ட் 7300 ரூபாய்க்கு விற்பனையானது. மொத்த விலையில் 4300 ரூபாய் முதல் 4500 ரூபாய் வரை விற்பனையான ஒரு யூனிட் ஜல்லியினுடைய விலை 5500 ரூபாய் என திடீரென உயர்ந்தது. இதன் காரணமாக கட்டுமான பொருட்களுடைய விலைகளும் உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு இங்கு ஆலோசனைகள் மேற்கொள்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள புவியியல் மற்றும் சுரங்க ஆணைய அலுவலகத்துல இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு சங்கமாக தனித்தனியாக அழைத்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. முதலாவதாக குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர் சங்கத்துடன் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. திடீரென விலை ஏற்றுவதற்கான காரணம் என்ன, இதை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக லாரி உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் செங்கச்சூளை உரிமையாளர்கள் சங்கத்தினர் இங்கே காத்திருக்கிறார்கள். ஒன்றின் பின் ஒன்றாக அவர்களுடனும் இந்த ஆலோசனை நடைபெற இருக்கிறது. பொதுமக்கள் பாதிப்பின்றி எம்சாண்ட், பி சாண்ட், கட்டுமான பொருட்கள், ஜல்லி, அதை போல செங்கல்கள் கிடைக்கும் வண்ணம் இந்த மேற்கொள்வதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை அவர் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படும். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஒரு சங்கத்தினரை சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அமைதியாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஒவ்வொருவருடைய குறையாக தற்போது கேட்டு வருகிறார். விலையேற்றத்திற்கான காரணம் என்ன, அதை கட்டுப்படுத்துவதற்கு அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக சங்கத்தினருடன் ஆலோசனை கேட்டு அதை உடனடியாக அதிகாரிகளோடும் அமைச்சர் பிரபு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.